கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொடப்போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க, இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நாள். தேவனை ஆராதிக்கணும் இல்லையா? ஆலயத்துக்கு போகணும் இல்லையா? இது ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயமா அல்லது ஆனந்தமான மகிழ்ச்சியான விஷயமா? ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தருடைய நாளை கனம் பண்ண வேண்டும் என்ற ஆசையும், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் எப்பொழுது போவேன் என்று வாஞ்சையுள்ளவர்களா இருக்க வேண்டும். வாங்க, ஒரு சிறிய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துக்கு போகின்றோம், வருகிறோம், உம்மை நம்புகிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில உம்மை போல வாழ்வதற்கு, உம்முடைய போதனையை அனுசரித்து நடப்பதற்கு உமக்கு பிரியமானவர்களா இருக்க உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்க எத்தனை முறை தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருப்பீங்க? வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை போகிற கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களா? தவறாம நீங்க உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் 104 முறை ஒரு வருஷத்துக்கு போகணும். நீங்க நல்ல விசுவாசிகளா இருந்தா வாரத்தின் நடுவே இருக்கிற கூட்டத்திற்கும் போகணும். அப்படி என்றால் இன்னொரு 52, 156 முறை வருஷத்துக்கு போவோம். இது அல்லாமல் விசேஷமான கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், அது இது என்று இன்னும் அநேக முறை சபைக்கு நாம போகிறோம். ஆலயத்திலே வருஷ கணக்கில நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றோம். எத்தனை வருஷமா நீங்க ஆலயத்துக்கு போகிறீங்க? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு வருஷமானது? 30, 40, 50 வருஷமா? 2 வருஷமோ 5 வருஷமோ எவ்வளவு என்றாலும் தேவையான அளவுக்கு வசனத்தை நீங்கள் இப்போதைக்கு கேட்டீர்கள். கேட்டீங்களா இல்லையா? எல்லாமே கேட்காம இருக்கலாம். உங்க பாஸ்டர் வரிசையாக பைபிள் எல்லாம் போதிக்கிற பாஸ்டரா இல்லாம இருக்கலாம். ஒருவேளை பைபிள் ஸ்டடி கூட எடுத்துக்கொண்டு வரிசையாக வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் உங்களுக்கு போதித்தும் இருக்கலாம். ஏனென்றால் 1 வருஷம் 2 வருஷத்திலேயே வரிசையாக போதித்து விடலாம். சரி, இவ்வளவு கேட்டிருக்கிறீங்களே, இதெல்லாம் எங்கே போனது? அதெல்லாம் என்ன ஆகிவிடுது? அதை ஜீரணித்துக் கொள்கிறீங்களா? பலத்தை பெற்றுக் கொள்கிறீங்களா? அவளோடு ஆவிக்குரிய பலத்தோடு உங்களால் வாழ முடியுதா? யாக்கோபு சொன்னார், அந்த காலத்து விசுவாசிகளோடு நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், யாக்கோபு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம், யாக்கோபு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறோம் கேட்கிறோம், இது அனுதின தியானம் கேட்கிறோம் என்று உங்களில் அநேகர் சொல்லுகிறீங்க. நல்லது, நீங்க ஒழுக்கமாக டிசிப்ளின்டாக யூ ஆர் லிசனிங் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாசிகளும் இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு கேட்டீங்க, எவ்வளவு தியானிக்கிறீங்க, எவ்வளவு அறிந்து கொண்டீங்க என்பது முக்கியம் அல்ல. பாருங்க, நீங்க கேட்டதிலிருந்து உங்களுக்குள் எவ்வளவு மாற்றம் உண்டாயிருக்கிறது, எவ்வளவாக உங்களுக்குள் அதன் பிரதிபலன் காணப்படுகிறது என்பது ரொம்பவும் முக்கியங்க. வசனம் கேட்கிறீங்க, இருதயம் மாறவில்லை, முறைமைகள் மாறவில்லை, நடத்தை மாறவில்லை, சிந்திக்கிற விதம் மாறவில்லை, ஆசைகள் மாறவில்லை. வாழ்க்கையில உங்களுடைய மாற்றத்தை சுற்றி இருக்கிறவங்க பார்க்க முடிகிறது இல்லை என்னும் போது, நீங்கள் கேட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? கேட்கும் போது கேட்டதனுடைய அந்த வாழ்க்கையை நாம வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அது கிறிஸ்தவ பக்தி. கேட்பது அல்ல, சொல்லுவது அல்ல. பைபிள் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவது அல்ல, பைபிளின் படியாக வசனத்திற்கு ஏற்றபடியாக வாழ்வது. We should be a walking Bible என்றார் ஒரு ஊழியக்காரர். பைபிளை வாழ்ந்து காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இத்தனை ஞாயிறுகளா ஆலயத்துக்கு போகிறீங்க, எந்த நாளாவது எந்த விஷயத்திலாவது
தேவன் உங்களை எச்சரிக்கும் போது, கண்டிக்கும் போது, உங்களை திருத்திய போது, உங்களுக்கு தேவையான வசனம் கிடைத்த போது, அதை வைத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே செபித்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கறீங்களா? இது மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவங்க வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயலை பார்க்க முடியவில்லை. அவங்க சொன்னாலொழிய அவங்க தேவ பிள்ளைகள் என்று கூட தெரிவதில்லை. அவங்க நடத்தையை பார்த்து, அவங்க முறைமைகளை பார்த்து நீங்க ஆண்டவரை நம்புகிறீங்களா? விசுவாசிகளா? நீங்க ஏசு ஆண்டவர் பிள்ளைகளா என்று யாராவது கேட்கறாங்களா? என்னங்க, நீங்க ஆபீஸ்ல ரொம்ப உண்மையா இருக்கிறீங்க, நீங்க நேரத்துக்கு வருகிறீங்க, வேலையை முடிக்கிறீங்க, பொய்யான கையெழுத்து போடுறதுல நீங்க ஏதாவது ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்களா, கிறிஸ்தவரா என்று யாராவது உங்களை எப்பயாவது கேட்டாங்களா? எல்லாரை போலவே நீங்களும் அங்கே நடந்து கொள்ளுகிறீங்க. எல்லாரை போல ஏமாற்றுகிறீங்க, எல்லாரை போல லஞ்சம் வாங்குகிறீங்க, எல்லாரை போல பொய் சொல்லுகிறீங்க. அப்போ உங்களுக்குள் கிறிஸ்துவை எப்படி பார்க்க முடியும்? உங்க பெயரை வைத்து உங்களை கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்களோ என்னமோ. அதனாலதானே இன்றைக்கு தேவ நாமம் வெட்கப்படுது. உன்னுடைய நடத்தையில கிறிஸ்துவை காண்பிக்கணும். அதை மற்றவங்க பார்க்கணும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பாருங்க, உன்னுடைய தேவன் எனக்கும் வேண்டும் என்று அவங்க கேட்க வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு தனித்தன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை, ஒரு பரிசுத்தத்தை, ஒரு உத்தமத்தை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்போது தானங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டே உதவாத வேலைகளை செய்து கொண்டிருந்தால், உதவாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், மற்றவர்களை விட தரம் தாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, யாருங்க கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது என்று அங்கே ஆசாரியர்கள், அதிகாரிகள், மூப்பர்கள், அவர்களை தடை செய்கிறவர்கள், இயேசுவை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அங்கீகரிக்காதவர்கள், பகைக்கிறவர்கள், அவரை போதிக்கிறவர்களை துன்புறுத்துகிறவர்கள், இவர்கள் விரோதிகள். அவர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்க்கிறார்கள். எப்படி பார்த்தார்கள் தைரியத்தை? என்னங்க, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். தப்பு செய்யாத போது நாம் எதுக்கு பயப்பட வேண்டும்? நாம மனுஷங்களுக்கு எதுக்கு பயப்படணும்? நாம உத்தமமா இருந்தா. இன்றைக்கு மனிதர்களை சந்தோஷப்படுத்த நாம பயந்து போகிறோம், அடிபணிந்து விடுகிறோம், காம்ப்ரமைஸ் ஆகி விடுகிறோம், அவங்களோடு இசைந்து போய் விடுகின்றோம். இவர்கள் தைரியத்தை பார்த்தபோது அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து, அட இவங்க என்னடாப்பா, இவர்கள் படிப்பறிவில்லாத பேதைகள் அல்லவோ, சாதாரணமானவர்கள் இல்லையா என்று இங்கிலீஷ்ல இருக்கு. இவங்க சாதாரணமானவர்கள் இல்லையா, இவங்க மீன்களை பிடித்துக் கொள்கிற படிப்பறியாதவர்கள் அல்லவோ. அவ்வளவுதானுங்க. பேதுருவும் யோவானும் மீனவர்கள். மீன் பிடிக்கிறவங்க பாஷை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஒரு ஸ்லாங் இருக்கும். என்னங்க, நீங்க எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? அவங்க ட்ரெஸ் கோட் கூட வித்தியாசமா இருக்கும். உங்களை போல அலங்கரித்து கொண்டு அவங்க மீன் பிடிக்க போக முடியாது இல்லையா? சோ அவங்கள நம்ம நினைப்போம், அவங்க ஏதோ லேபரர்ஸ் என்று நினைப்போம். ஆனால் மீன் பிடிக்கிற வேலை ரொம்பவும் துணிந்து செய்ய வேண்டிய வேலை, கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலை. அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பலனை அவங்க அடைவாங்க. நான் உப்பாடாவிலே அநேக வருஷங்களுக்கு முன்பு ஊழியத்துக்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு பெரிய ஆலயத்தை பார்த்தேன். இவ்வளவு பெரிய ஆலயத்தை இங்க கட்டியிருக்கிறாங்க, நல்ல கான்கிரீட்ல கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் சப்போர்ட் இருக்கா என்று கேட்டேன். அறிவில்லாம அப்படி கேட்டேன். அந்த பாஸ்டர் சொன்னார், சாதாரணமான பாஸ்டர் அவர், இல்லங்க எங்களுக்கு சி சப்போர்ட் இருக்கு என்றார். அப்படி என்றால் நான் ஒரு மீனவங்க, என்னை ஆண்டவர் ரட்சித்தார், அவர் ஊழியத்தை செய்ய சொன்னார். நான் யாரையும் சார்ந்து கொள்ளாமல் என்னுடைய படகையும் என் வலையும் விற்று ஒரு சின்ன குடிசை போட்டு என்னுடைய வீட்டின் இடத்துல நான் ஊழியத்தை இங்கே தொடங்கினேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. எங்களுடைய மீனவர்களிலே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. 100 பேர், 200 பேர், 300 பேர் நாங்கள் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தோம். நாங்க சமுத்திரத்துக்கு மீன் பிடிக்க போகும்போது
வலை போடும்போது முதல் வலையில கிடைக்கிறதெல்லாம் தேவனுக்கு, அதன் பின்பு வருவதெல்லாம் நமக்கு என்று ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு. அவ்வளவுதாங்க. நாங்கள் போடும் முதல் வலையிலே பாருங்க, தேவன் அநேகமான மீன்கள் வரும்படியாக செய்ததால் அதையெல்லாம் விற்று இதோ இவ்வளவு அழகான பில்டிங்கை கட்டிக்கொண்டோம், சர்ச்சை மெயின்டைன் பண்ணுகிறோம். நாங்க எங்கள் காணிக்கையாலே, எங்கள் அர்ப்பணங்களாலே. ஒரு மீன் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டேன். பெரிய பெரிய மீன்கள் வரும் என்றார். சில ஆயிரக்கணக்கான விலை மதிப்புள்ள மீன்களும் கிடைக்குமாம். ஆமாங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். முதற் பலன் என்னுடைய சொத்து என்றார் ஆண்டவர். ஆனால் அவர்களுடைய பாஷையும் அவங்க முறைமைகளிலும் எல்லாவற்றிலும் மாற்றம் வந்துவிட்டது. அப்படியே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு பைபிள் பாஷை, பைபிளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் பாருங்க ஒரு நல்ல டவுனாக மாறிவிட்டது இன்றைக்கு. அப்போது சில குடிசைகள் மாத்திரமே இருந்தது. ஆம், அவர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் படிப்பில்லாத பேதைகளாச்சே, இவர்களுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு அவர்களுக்கு அவர்களே பதில் சொல்லிக் கொண்டாங்க. என்னவென்றால், வாசிங்க அதே வசனத்துல அடுத்த பாகம், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். They recognized them that they are with Christ. எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? கிறிஸ்துவுடனே இருந்ததாலே. எங்கிருந்து வந்தது இந்த சுகப்படுத்துகிற வரம்? கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடப்பதினாலே. இங்கே இந்த பகுதியிலே அவங்க ஒரு முடவனை நடக்க செய்தாங்க, ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார்கள். அவங்க இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களும் சுகங்களும் கிடைப்பதை பார்த்தபோது, உங்களுக்கு எங்கிருந்து வந்தது இந்த அதிகாரம்? எங்களுக்கு இயேசு கொடுத்தார் இந்த அதிகாரம். உங்களுக்கு தெரியுமா, அவர் தம்முடைய 12 சீஷரையும் அழைத்து பலவிதமான நோய்களை சுகப்படுத்தவும் பேய்களை துரத்துவதற்கும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு கூட இயேசுவின் நாமத்திலே அதிகாரம் இருக்கிறது. பிசாசுகள் நடுங்குகிறது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே நமக்கு சுகம் இருக்கிறது. இன்றைக்கு பொய்யான சுகங்களை கொடுக்கிற ஊழியக்காரங்க அநேகர் எழும்பி இன்றைக்கு அதையும் கேலி கூத்தாக்கி விட்டாங்க. யாருக்கோ காண்பிக்கவோ வீடியோ எடுக்கவோ சுகப்படுத்துகிறவர்கள் உண்மையான ஊழியக்காரங்க அல்ல. அங்க இருக்கிற தேவை நிமித்தம் தேவன் சுகப்படுத்தினார், அப்படியே சீஷர்கள் குணப்படுத்தினார்கள் தவிர, நான் இதோ என்னுடைய சுகப்படுத்துகிற வரத்தை காண்பிக்கிறேன் வாங்க என்று என்றைக்கும் கூட சொன்னதாய் தெரியவில்லை. இன்றைக்கு போல இயேசுவின் நாமத்திலே உண்மையான சுகம் இருக்கிறது. அது ஊழியர்கள் செய்வது கிடையாது. அது ஒரு போதகராலே சுகப்படுத்துகிற வரம் இருப்பவர்களாலே நடந்தது என்று நினைத்தால் அது அறியாமை. ஈவன் ஏசாண்டவர் சுகப்படுத்தின போது கூட அவர் ஒரே வார்த்தை சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. யாராவது உண்மையான சுகத்தை பெற்றார்கள், ஆனால் அது யாரோ செய்தது அல்ல. அந்த நபர் ஆண்டவராக இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் அவங்களுக்கு சுகம் கிடைத்தது. பேதுரு யோவானுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவர்களுடைய வார்த்தையை கேட்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அலங்கார வாசல் என்கிற ஒரு இடத்திலே அங்க ஒரு குருடனான பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறாரு. அவன் பேதுரு யோவானை கண்டு அவங்க செல்வந்தர் என்று நினைத்து அவர்களால ஏதாவது கிடைக்கும் என்று கையை நீட்டி, அவங்க டிரஸ் அப்படியாக இருக்கிறது போல அவங்களுடைய ராஜ கம்பீரத்தோடு நடக்கிறாங்க, மீனவர்களை போல இல்ல. ஆகவே அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தால் பேதுரும் யோவானும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. உன்னுடைய வாயின் வார்த்தைகளாலே கிறிஸ்துவுக்கு மகிமை வரும்படிக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசத்தின் மூலம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை கொடுக்கவும் முடியும், அற்புதங்களை செய்ய முடியும், அற்புதங்களை பார்க்கவும் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் வர வேண்டும். யார் யார் இயேசுவை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும் என்ற வார்த்தை இன்றைக்கு பார்க்கவே முடியலங்க. கிறிஸ்துவோடு இருக்கிறவங்க கிறிஸ்துவ போல மாறிவிடுவாங்க. கிறிஸ்துவின் வசனத்தின்படி வாழ்கிறவங்க நம்முடைய ஆலோசனையில, நம்முடைய நடத்தையில, நம்முடைய குணங்களிலே
நம்முடைய சுபாவத்தில் கிறிஸ்துவை காண்பிக்க முடியும். அதற்கு நாம ஆலயத்துக்கு போவது. அதற்கு தான் உடன் விசுவாசிகளோடு ஒருவருக்கொருவர் அவங்களுக்குள்ள இருக்கிற விசேஷங்களை நம்ம அடையாளம் பார்க்கணும். நமக்குள்ள இருப்பதை அவங்க அடையாளம் காண வேண்டும். ஒருவரை பார்த்து ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டில் நான் மூத்தவன். சின்ன வயதுல எனக்கு சரியா சாப்பிட வராது. 6, 5, 7 வயசு வரைக்கும் கூட அம்மா தான் தூக்கி ஊட்டுவார்களாம். ஆனால் எனக்கு பிறகு 7 தம்பி தங்கச்சிகள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் 1 இயர்லயே அவங்களுக்கு அவங்களே சாப்பிட கற்றுக்கொண்டாங்க. அண்ணாவை பார்த்து, அக்காவை பார்த்து, பெரியவர்களை பார்த்து 2வது 3வது இருக்கிறவங்க கடகடன்னு கத்துக்கொள்வாங்க. பாருங்க, நமக்கு முன்பு சென்ற விசுவாச வீரர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதை பார்த்து கற்றுக்கொள்ளவே விசுவாச வீரர்களின் பட்டியல் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில். அதோடு கூட ஊழியம் செய்த விதம் இருக்கிறது. பவுலா இருக்கட்டும், ஆண்டவரா இருக்கட்டும், மற்ற அப்போஸ்தலர் செய்த ஊழியங்களை குறித்தும் கொஞ்சமே இங்கே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்தோடு நின்று விட்டது. ஆனா இன்றைக்கும் கூட அப்போஸ்தலரின் காரியங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அநேக விசுவாசிகள், மிஷனரிகள், ஊழியர்கள், தேவ மனிதர்கள், சுவிசேஷகர்கள் அற்புதமான ஊழியத்தை செய்கிறாங்க. அதனாலதான் அவர்களை பார்த்து நாம, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பவுலை போல் மிஷனரி பயோகிராபிஸ் நீங்க வாசிங்க. தேவ ஊழியர்களின், பக்தர்களின் வாழ்க்கை வரலாறு வாசிங்க. எப்படி போராடினாங்க, எப்படி ஜெயித்தாங்க, எப்படி தடைகளை எதிர்த்தார்கள், எப்படி ஆத்மாக்களை ரட்சித்தாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து விடுவதனால பிரயோஜனம் இல்ல. ஆத்மாக்களை சம்பாதிக்கிற மீனவர்களாக நாம மாற வேண்டும். உலக சம்பாத்தியத்திற்காக ஒரு காலத்தில் ஓடினோம். இப்பொழுது நம் சம்பாத்தியம் நித்தியமான பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமையை கொடுக்கக்கூடிய ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற அந்த ஊழியத்துல நம்ம இணைந்து செயல்பட வேண்டும். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு முன் செல்வோம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள் மாற்றத்தை காணும்படி எங்களை சுற்றி இருக்கிறவங்க, எங்களுக்குள் உம்முடைய அதிகாரத்தை பார்க்கும்படியாக, உம் தைரியத்தை பார்க்கும்படி, உம் சக்தியை பார்க்கும்படி, ஒரு தனித்தன்மையை பார்த்து உன் தேவன் எனக்கும் வேண்டும் என்று எங்களை கேட்கும்படியாக நாங்க வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மூலமாக உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு கேட்டதன்படி நடந்து கொள்வதற்கு, எங்களுக்குள் கிறிஸ்துவை எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்படியாக உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய மெசேஜஸ் நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிதாய். சிலர் பார்ப்பதனாலே ஒவ்வொரு நாளும் நான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு சிலர் நீங்க இந்த அனுதின தியானத்தை வருஷ கணக்கில் கேட்கிறவங்களாக இருக்கிறீங்க. நீங்க தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் ஆக எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. எங்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில நடக்கிற ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். முதல்ல நீங்க உங்களுடைய ஆலயத்துக்கு சென்று வாங்க. வந்த பிறகு உங்களுக்கு இருக்கிற நேரத்துல இந்த தேவ செய்தியும் கேட்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிற அந்த கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம்.
மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 5 மணி வரை 6 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.